யாரை பார்த்துற வாரிசு அரசியல்ன்றீங்க? கருகுடிய தியாகம் பண்ண எங்க நன்முதில் வருங்காலத்தில் தமிழகத்தை ஆளப்போகிற ஒரு முதல்வன் இருக்கிறான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் உதயநிதி. போராட்டம் என்றாலும் சிறைச்சாலை என்றாலும் குடும்பத்தோடு போகிறோம். அதனால் தான் எங்கள் குடும்ப கட்சி என்கிறீர்கள். நாங்களும் குடும்பமாகத்தான் இருக்கிறோம். இந்த நாடு சிக்கலான நிலைமையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜாதியை சொல்கிறான், மதத்தை சொல்கிறான், கேட்டால் நாம் கோயிலுக்கு விரோதி என்கிறான். 1450 கோயில்களுக்கு புறணமைத்து குடமுழுக்கு நடத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்தோம் என்று சொல்லுகின்ற தெம்பும் திராணியும் இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இல்லை என்றால் இரண்டு பக்கமும் மூடிக்கொண்டு ஒழுங்காக ஓடிவிடு. திமுகவை ஒழிப்பேன் கிழிப்பேன் இந்த பூச்சாண்டி வேலை காட்டுறதெல்லாம் உங்க தாத்தா வந்தாலும் பார்ப்போம். நாங்கள் அது யார் சொன்னது தெரியுமா? எங்க தாத்தா கலைஞரோட பேரை அண்ணன் உதயநிதி சொல்லியிருக்காரு. ஆண்மை இருக்கிறது, வாரிசு இருக்கிறது. இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கள். கரூரில் செந்தில் பாலாஜி அடைந்து விட்டால் கரூர் தொகுதியை நீங்கள் வெற்றி பெற்ற முடியுமா? கடந்த முறை 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றோமா? செந்தில் பாலாஜி இல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றால்தான் எங்கள் அண்ணனுக்கு பெருமை. யாரை பார்த்துற வாரிசு அரசியல்ன்றீங்க? கருகுடிய தியாகம் பண்ண எங்க நன்முதில். அதையும் தாண்டி சொல்கிறேன், வருங்காலத்தில் தமிழகத்தை ஆளப்போகிற ஒரு முதல்வன் இருக்கிறான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் உதயநிதி. நாங்க சொல்லுவோம். தங்கை எங்க வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு அப்பா செத்த உடனே புள்ள பதவிக்கு அந்த கட்சி போராட்டம் என்றாலும் சிறைச்சாலை என்றாலும் குடும்பத்தோடு போகிறோம். அதனால் தான் எங்கள் குடும்ப கட்சி என்கிறீர்கள். நாங்களும் குடும்பமாகத்தான் இருக்கிறோம். இந்த நாடு சிக்கலான நிலைமையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜாதியை சொல்கிறான், மதத்தை சொல்கிறான், கேட்டால் நாம் கோயிலுக்கு விரோதி என்கிறான். கிட்டத்தட்ட 1450 கோயில்களுக்கு புறணமைத்து குடமுழுக்கு நடத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் 1952 சொல்லிவிட்டோம், நாங்கள் ஆண்டவனுக்கு விரோதி இல்லை. கோயில் கூடாது என்பதல்ல எங்கள் கொள்கை. கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதுதான். பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தர் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக சொன்னோமா இல்லையா? 52 சொல்லிவிட்டோம், இன்னும் அதே பல்லவியை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தேர்தலில் வாக்குறுதியை சொல்லி வாக்கு கேட்கிறோம். 10 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள், டெல்லியை ஆண்டீர்கள். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்தோம் என்று சொல்லுகின்ற தெம்பும் திராணியும் இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இல்லை என்றால் இரண்டு பக்கமும் மூடிக்கொண்டு ஒழுங்காக ஓடிவிடு. அதை விட்டு திமுகவை ஒழிப்பேன் கிழிப்பேன் இந்த பூச்சாண்டி வேலை காட்டுறதெல்லாம் உங்க தாத்தா வந்தாலும் பார்ப்போம். நாங்கள் அது யார் சொன்னது தெரியுமா? எங்க தாத்தா கலைஞரோட பேரை அண்ணன் உதயநிதி சொல்லியிருக்காரு. கேட்டா வாரிசு அரசியல். ஆண்மை இருக்கிறது, வாரிசு இருக்கிறது. இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கள். சீப்பை ஒழித்து விட்டால் திருமணம் நின்று விடுமா? கரூரில் செந்தில் பாலாஜி அடைந்து விட்டால் கரூர் தொகுதியை நீங்கள் வெற்றி பெற்ற முடியுமா? கடந்த முறை 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றோமா? ஒருவேளை உங்களுக்கு நெஞ்சில் உறவிருக்கும் என்றால் அண்ணன் செந்தில் பாலாஜியால் பயன்பெற்றவர்கள் இங்கே இருப்பீர்களா? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர் செய்த உதவியை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களா? செந்தில் பாலாஜி இல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றால்தான் எங்கள் அண்ணனுக்கு பெருமை. அந்த பெருமையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.